இந்த 3 விஷயத்தை மட்டும் மார்கழி மாதத்தில் செஞ்சிடாதீங்க. விளைவுகள் மோசமாக இருக்கும். என்ன மாதிரியான விளைவுகள் தெரியுமா? மகாவிஷ்ணு கிருஷ்ணராக அவதரித்த போது மாதங்களில் நான் மார்கழி என்று மார்கழி மாதத்தின் சிறப்பை விவரித்திருக்கிறார். ஆனால் மார்கழி மாதத்தில் தெரியாமல் கூட இந்த 3 விஷயங்களை யாரும் செய்யக்கூடாது. அவை என்ன என்பது குறித்து இப்போது பார்க்கலாம். மார்கழி மாதத்தில் அதிகாலையில் கோவிலுக்கு சென்று வழிபடுவது காலம் காலமாக பின்பற்றப்படும் பழக்கமாகும். அது மட்டுமின்றி மார்கழியில் ஆண்டாள் விரதம் இருந்து மனம் விரும்பிய கணவரை கரம் பிடிக்க நினைத்தது போலவே திருமணமாகாத இளம் பெண்கள் பாவை நோன்பு இருப்பார்கள். மார்கழியில்தான் மீண்டும் பிறவாத வரத்துடன் சொர்க்கத்தை சென்றடைவதற்கு உதவக்கூடிய வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு சிறப்பு நிகழ்வு பெருமாள் கோவில்களில் நடைபெறும். பிரபஞ்சத்தின் ஆற்றலாக செயல்படும் சிவபெருமான் நடராஜராக ஆருத்ரா தரிசன திருநாளில் காட்சியளிப்பது மார்கழி மாதம் வரும் பௌர்ணமி அன்றுதான் நிகழும். எனவே இத்தகைய சிறப்புகள் மிக்க மார்கழி மாதத்தில் தனிநபர்கள் சம்பந்தப்பட்ட விழாக்கள் மற்றும் விசேஷங்கள் ஆகியவற்றை தவிர்ப்பது அவசியம். திருமணம் ஆடி மாதம் புரட்டாசி மாதம் போலவே மார்கழி மாதமும் திருமணத்திற்கு உகந்த மாதம் அல்ல. திருமண சுபமுகூர்த்த நாட்கள் இல்லாத மாதம். இந்த மாதத்தில் இறை வழிபாடு, கோவில் திருவிழாக்கள் அதிகமாக இருக்கும். கோவில் சம்பந்தப்பட்ட விசேஷங்கள் அதிகமாக இருக்கின்றதால் அந்த மாதத்தில் திருமண நிகழ்வுகள் மற்றும் நிச்சயதார்த்தம் உள்ளிட்டவை தவிர்ப்பது காலம் காலமாக பின்பற்றி வரும் வழக்கமாகும். மார்கழி மாதம் என்பது தேவர்களின் இரவு காலம் முடியும் கடைசி காலகட்டம் என்பதால் தூய எழுப்புதல் சம்பந்தப்பட்ட நிகழ்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து தனிநபர்களுடைய பண்டிகைகளோ கொண்டாட்டங்களோ தவிர்த்து வரப்பட்டது. எனவே திருமண நிச்சயதார்த்தம் உள்ளிட்ட விசேஷங்களை இந்த மாதத்தில் கட்டாயம் தவிர்க்க வேண்டும். வீடு சார்ந்த விஷயங்கள், அடுத்து வீடு சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாது. இதில் அலுவலக கட்டடம் மாற்றுவது, வாடகைக்கு வீடு மாறுவது, கிரகப்பிரவேசம் செய்த வீட்டில் குடிபோவது உள்ளிட்ட அனைத்தும் அடங்கும். அசையா சொத்துக்கள் மட்டுமில்லாமல் வாகனங்கள் பதிவு செய்வதும் இந்த மாதத்தில் கூடாது. தொழில் ரீதியான புதிய முயற்சிகள் மார்கழி மாதத்தில் எந்த விதமான புதிய விஷயங்கள் துவங்குவதையும் தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றது. குறிப்பாக புதிய தொழில் அல்லது தொழில் விரிவாக்கம் செய்தல், புதிதாக ஒரு விஷயத்தை முதலாக செய்வது என்று வேலை மற்றும் வணிகம் வருமானம் சார்ந்த விஷயத்தை மார்கழி மாதத்தில் துவங்குவதை முழுக்க தவிர்க்க வேண்டும். இவ்வாறு மார்கழி மாதத்தில் துவங்கினால் வெற்றி பெறுவதில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். முடிவில் பலத்த ஏமாற்றம் அடையக்கூடும். அதுபோல பொருளாதார ரீதியாகவும் இழப்புகள் ஏற்படும் என்று கூறப்படுகின்றது. எனவே மார்கழி மாதத்தில் திருமண நிச்சயதார்த்தம் போன்ற விசேஷங்களை தவிர்ப்பது, வீடு கட்டுவது, வீடு வாங்குவது, புதிய வீடு குடிபுகுதல் மற்றும் புதிய தொழில் துவங்குதல், தொழில் விரிவாக்கம் போன்றவை தவிர்க்கப்பட வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது.